ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேர்ல் சிட்டி ஃபிஷிங். கைஸ், என்னோடய தம்பி ஒருத்தன் துபாயில் இருந்தான். துபாயிலேருந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் டேக்கிள்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தான். ஃபிஷிங் டேக்கிள்ஸு, லூர்ஸு, பிரைட்ஸ் எல்லாத்தையுமே. அதை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ரிசல்ட் என்னங்கிறத நான் ஃபீல்டில் ஒரு சில ரூட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஜிடி பிடிச்சிருக்கேன். அந்த லூர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நான் 3 பிரைடு ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த 3 பிரைடுமே அவன் வாங்கிட்டு வந்துருந்தான். 3மே நல்ல பிரைடு. இந்தியாவிலேயே இது கிடைக்கும், ஆனால் அதில் 9 ஸ்டாண்ட் வந்து இதில் கிடைக்காது. நீங்கள் பாருங்கள், இங்கே கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பிரைடுமே ரொம்ப நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. லூர்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியான ஊக்கெலாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே நல்ல ஒரு ரிசல்ட் உள்ள லூர் தான். இந்த பிரைட்டு நீங்கள் இங்கே இந்தியாவில் எங்கேயாவது கிடச்சிச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பிரைட் வந்து பார்த்திங்கன்னா ஜோஃப் அப்படிங்கிறதுல X9 நான் வாங்கியிருக்குது 2/0 40 LB 0.20 mm திக்னஸ் உள்ளது. X9ல் கொஞ்சம் திக்னஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. X8ல் 0.23 mm பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாண்டில் 30 LB வருது. 30 LB நல்ல ஸ்ட்ராங்கான பிரைடு தான் இது. இது வந்து 40 LB கொடுத்துருக்குறாங்க. இந்த லூர் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டா ஸ்டிக் பைட் பர்பிள் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக நம்ம இந்தியாவில் இதே மாதிரி ஒரு லூக்கு இப்பாக்சி ஜிக்கு கிடைக்கும். அதே மாடலில் தான் இதுவும் இப்பாக்சி கோட்டிங் உள்ள ஜிக் மாதிரி தான் தெரியுது. ஸ்டிக் பைட்டு, ஜிக்கு கிடையாது. நல்லா லாங் காஸ்ட்டு கிடைக்கும். இந்த லூர் வந்து பார்த்திங்கன்னா 32 கிராம். இதை நான் ஒரு சில இடத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிங் ஃபிஷ் அடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த கலரும் இந்த இதுக்கும் கிங் ஃபிஷ்ஷுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கக்கூடிய கடலில் நம்ம இதை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீலா பிடிக்கிறதுக்கு மற்ற ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த பிராண்ட் லூரை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாடல் இந்தியாவிலையும் இது கிடைக்கல. சப்போஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் எங்கே கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள். இதோட பேக்கிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஆனால் ரேட்டு வெறும் 300 ரூபாய் நம்ம தான் போட்டிருந்தாங்க. அடுத்த லூரு சென்சேஷன் சால்ட் அப்படிங்கிற பிராண்டில் குரோம் காஸ்ட் சிங்கிங் லூர் தான். இது இந்தியாவிலேயே இந்த மாடல் நிறைய கிடைக்குது. இந்தியாவில் இப்போதைக்கு இது ஃபேமஸ் லூரு. நானுமே நிறைய வீடியோவில் இந்த சிங்கிங் லூர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த லூரில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கலர் தான். சில்வர் கலரில் அப்படியே மிரர் கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க இந்த லூரை. செம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படியுமே இது கல்லில் பட்டால் பெயிண்டெல்லாம் போகும். இது போகுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் க்ளோ வேறு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கல் அதிகமாக இல்லாத இடத்துல கொஞ்சம் டீப் சீல இதை நீங்கள் போட்டு பார்த்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் இது இப்போ நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். மற்ற 2-3 லூர்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன். அதோடய ரிசல்ட் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜிக்கில் நான் 2-3 ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த ஜிக்கை எடுத்து போட்ட காஸ்ட்டில் எனக்கு மீன் அடித்தது. 2வது காஸ்ட்டில் நான் அதை லேண்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பரான ஜிக்கு. கலரை பாருங்கள், அப்படியே சீலா குட்டி மாதிரியே இருக்கும். சீலா குட்டி கலர் மாதிரியே தான் இருக்குது இந்த கலரு. அப்படி க்ரீன் கலரில் க்ளோ ஒரு பக்கமும் இன்னொரு கலர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. மசூசி அப்படின்னு ஒரு பிராண்டு, இதுவும் துபாயில் தான் கிடைக்கிது. மசூசிங்கிற ஒரு பிராண்டு. ஹாட் ஷாட் அப்படிங்கிற ஒரு ஜிக்கு. இந்த ஜிக்கு க்ளோ ஜிக்கு 30 கிராமு. இது எனக்கு 300 ரூபாய்க்கு கிடச்சிது. இதோட கம்மியான ரேட்டில் கிடைக்கும். பட் ஆனால் இந்தியாவில் இந்த இதில் நல்ல பிராண்டடில் இந்த க்ளோ ஃபெதர்ஸ்லாம் கொடுத்து இந்தளவுக்கு ஃபினிஷிங் உள்ள லூர்ஸ் எல்லாமே ரேட்டு கூட தான். இது எனக்கு 300 ரூபா ரேட்டில் வந்திருக்குது. ஓனர் ஹூக்கு போட்டிருக்காங்க. ஹூக் பாருங்களேன், கீழே கிடக்கிற ஹூக்கும் அசிஸ்ட் ஹூக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹூக்கு. எத்தனை கிலோ மீன் கூட லேண்ட் பண்ணிடலாம், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஹூக் கொடுத்துருக்குறாங்க. இந்த லூர் தான் ரொம்ப ஸ்பெஷல் லூர் எனக்கு. 40 கிராம் உள்ள லூரு. புல்லட், லிட்டில் புல்லட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட பிராண்ட் வந்து விங்லெட் லிட்டில் புல்லட். இது வந்து ஒரு ஸ்டிக் பை டைப் தான், ஆனால் சிங்கிங் உள்ளே போயிடும்.
இதுக்குமே ஓனர் புக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக ஒரு விரல் சைஸ் தான் இருக்குது, 40 கிராமு. நான் யூஸ் பண்ணுற ப்ரைடுக்கு இது ரொம்ப லாங் போகுது, கிட்டத்தட்ட 150 மீட்டருக்கு மேலேயே தான் போகுது. தள்ளு காற்றுல அடித்தோம்னா 200 மீட்டர்கிட்ட போயிடுது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது 0.23 mm தான், சின்ன ரொம்ப திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற பொடி லைன் தான் யூஸ் பண்ணுறேன். 9 ஃபீட் டைவா ஃபேண்டம் ராடு, நல்ல ஆக்ஷனு, நல்ல லாங்கு. எனக்கு தெரிஞ்சு நல்ல லாங் போகுது. ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா மீன்லாம் நல்லா லாங்கில் இறடிச்சிட்டு இருக்கும்போது இதை போட்டோம்னா அது மீன் கூட்டத்துக்குள்ளேயே விழுந்து உடனுக்குடன் ஸ்ட்ரைக் கிடச்சிது. நான் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், இந்த லூர்ஸ் முடிஞ்சதுமே கண்டினியூஷனாக நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த லூர்ஸோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். ஜிக்கும் சரி, இந்த லாங் காஸ்ட் லூரும் சரி, ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு. நிறைய பேருக்கு கொஞ்சம் லாங் காஸ்ட்டில் மீன் அடிக்கும், பக்கத்தில் வராதான்னு பார்த்துட்ருப்போம். அந்த நேரத்தில் நீங்கள் லாங் காஸ்ட் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குன்னா, இந்த லூர் கிடச்சா ஸ்டிக் பைட்டில் நல்ல வெயிட் உள்ள ஸ்டிக் பைட் கிடச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் இதுவுமே நான் சஜஸ்ட் பண்ணலை, தம்பி அவனே ஆசையாக பார்த்து வாங்கி சூப்பர் கலராக வாங்கி எனக்கு அனுப்பி விட்டுருந்தான். நேர்லேயே வந்து கொடுத்துட்டான். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த காசுமே வாங்கலை, நான் ப்ரைடுக்கு மட்டும்தான் நான் காசு கொடுத்தேன். அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. ஒவ்வொரு லூருமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய லூர்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, நமக்கு ஒரு சில இது பிடிக்காமலே இருக்கும், சில இதை வாங்கிட்டு வந்துட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம அன்போடு வாங்கிக்கிடுவோம். ஆனால் இந்த லூர்ஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப அதாவது ஆங்கிலர்ஸு ரசித்து வாங்கக்கூடிய லூர்ஸ் எல்லாமே ரொம்ப ஆசையாக ரசித்து ரொம்ப ரிசல்ட் உள்ள சூப்பரான லூர்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரைடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைடெலாம் நான் சொல்லி தான் வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த ப்ரைடு எங்கள் லோக்கல் ஷாப்பில் இல்லை, ஆலி எக்ஸ்பிரஸில் கிடைக்கிது. அதை அவன் அங்கே இருக்கும்போது, துபாயில் இருக்கும்போது ஆலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தான். இந்தியாவில் இந்த ப்ரைடு 8 ஸ்டாண்ட் ப்ரைடு 2-3 கேரளா ஷாப்பில் வச்சுருக்குறாங்க. கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 300 மீட்டர் 1000 ரூபா தான். இந்த சீக்ரெட் மான்ஸ்டர் X9 ப்ரைடு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரைடு ரொம்ப தின்னாக இருக்குது, தின்னானா ரொம்ப பொடிசாக இருக்குது. அதனால் லாங் காஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல மற்ற பிராண்டட் மாதிரி தான் இதுவும் இருக்குது. கரண்டாக நான் இந்த லைன் தான் போட்டிருக்கிறேன். இது வந்து மான்ஸ்டர் 2ல் 8 ஸ்டாண்ட் ப்ரைடு, ரெண்டுமே 33 LB தான், 0.23 mm தான். பழைய மாடல் பார்த்தீங்கன்னா W8 மட்டும் போட்டிருக்கோம் மான்ஸ்டர்னு, அது 0.23 mm 30 LB கொடுப்பாங்க. இது லேட்டஸ்ட் வெர்ஷனுங்கிறதுனால இது 0.23 mm 33 LB 15 கிலோ. நான் இந்த ப்ரைடு நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கிறேன். 30 LBயே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப பொடிசாகவும் இருக்கும். நமக்கே பயமாக இருக்கும், என்னடா இவ்வளோ பொடிசாக இருக்கிற திக்னஸ் கம்மியாக இருக்கிற ப்ரைடை நம்ம யூஸ் பண்ணலாமான்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் GT நிறைய ஸ்ட்ரைக்கு காமிச்சிருக்கிறேன், பெயிட் ஃபிஷ்ஷை காமிச்சிருக்கிறேன். சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இது என்னோடய செட்டப்பு. டைவா ஃபேண்டம் பவர் 9 ஃபீட் ராடு, சிமானோ ஸ்பெரோஸோட 6000 ஹை கியர் ரீல். ப்ரைடு பார்த்தீங்கன்னா சீக் நைட் 9 ஸ்டாண்டோட 30 LB ப்ரைடு, 33 LB. இது வந்து நம்ம தம்பி வாங்கிட்டு வந்த லூர், சிங்கிங் லூரு, டாப் வாட்டர் லூர், 40 கிராம்ஸ், துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தான். நல்ல லாங் காஸ்ட் போகும். பார்ப்போம் இன்றைக்கி என்ன மீன் அடிக்குதுன்னு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, பக்கத்தில் போய் காட்டுறேன். எவ்வளோ வெயிட் பீஸ் இருக்கட்டும். இது எல்லாமே வெயிட் பீஸ் தான். நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று போடுவோம். அப்பா, கடல் ஃபுல்லாக நிறையாவே இருக்குது வெயிட் ஃபிஷ். இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் வெயிட் ஃபிஷ் நிறையா இருக்குது, ஃபுல்லாக இருக்குது.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இந்த ஸ்பாட்டில் வெயிட் ஃபிஷ் பார்க்குறேன். நிறைய பார்க்குறேன். வழக்கமாக அந்த பாறையை ஒட்டி தான் வீசு. இந்த மாதிரி கரை ஓரத்தில் மீன் மீன் கிடக்கிறதுனால பாறையும் கரையை ஒட்டி தான் கிடக்கும். நல்லா கிடக்குது. நிறைய கிடக்குது. ஸோ கொஞ்சம் தள்ளி நின்று போடும். பக்கத்தில் நின்று போட்டால் அடிக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இதுதான் நம்ம ஃபேவரட் ஸ்பாட்டு. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்பாட்டை. தாச்சி கொஞ்சம் தண்ணி கலக்கலாக இருக்குது. எவ்வளோ லாங் போய் கொடுத்துட்டு வரணும். பாருங்கள், ரொம்ப லூஸாக வச்சுருக்கேன். கொஞ்சம் டைட் வச்சு போயிடுவோம். போட்டாச்சு. பயந்து ஓடி வருது பாருங்க. இறங்கலாம் வேற பெரிய மீன் தான் வேறட்டும் நினச்சி பயந்து ஓடி வருது லூரை பார்த்து. கண்டிப்பாக நம்ம இருக்கிறதுக்குள்ள மீன் அடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எல்லாம் தெரிச்சு ஓடுது. ஏய், ஒன்றும் இல்லை. தூக்கிட்டு போங்க எல்லாரும். பாருங்க எவ்வளோ வெயிட் ஃபிஷ். அடிச்சிட்டான். ஓஹோ, நான் ஆல்ரெடி சொன்னேன் இவ்வளோ வெயிட் கிடந்தா கண்டிப்பாக வருவான்னு. வந்துட்டான் பாருங்க.
சூப்பர் சைஸு. அதோட பெரிய சைஸு வேணும். அடிச்சுட்டு என்ன போடும். கைஸ், நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் ஃபிஷ்ஷோட டான்ஸை. பாருங்க பாருங்க.
ரெண்டாவது மீன். எங்கே அடிக்குது? நான் என்னத்தை சொல்ல? Catch and release. Susi.
கால் கிலோ இருக்குமா? கடல் மாறின உடனே அப்படியே களைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனை அடிக்கவே இல்லையா? மகிழ் தான் கிளம்பி நானும் உங்கள் பின்னாடி வந்து இறங்கி நின்றுக்கிட்டு தானே ஒருத்தன். அது ஒரு சின்ன பையன். அந்த 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 டீ ஊற்றிங்களா? டீ ஊற்றிங்களா? இது பிடிங்க, இது பிடிங்க. ஃபோட்டோனே எடுத்துரும். ஃபோட்டோனே எடுத்துருவான். எல்லாமே இங்கிட்டு தான் வருது. போடு 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 போடு. இல்லை மீனுக்காக களையில, இது சும்மா களையுதான் நினைக்கிறேன். ஐயோ பைக் அங்கெல்லாம் நிற்கிது. அந்த அடிச்சுட்டு விட்டுட்டா மீன் இருக்கா? வரலாறு முக்கியம் அவசர. அவனே தான் கூட்டமாக கிடக்கானுங்க. சூப்பர். பிங்க் கலர் ஜிக்கி போய் வாங்கினீங்க? சூப்பர். குவாலிட்டி உள்ள போடுங்க. பாறை மீன் குளம். பக்கத்தில் போட்டு ஆடிட்டே இருந்தேன். வாழை அதே சைஸ் தான். இவ்வளோ நேரம் அடிக்கலை. பக்கத்தில் ஆட்டிக்கிட்டு இருக்க சல்லுன்னு அடிக்கும்.
மாட்டுது. இல்லை அந்த பையங்க எல்லாரும் வராங்க தான். ஆமாம், யூனிஃபார்மோடு வந்துருக்கு. புல்லட் எடுத்து அடிச்சு பாப்போமா? புல்லட் பெயிரும், ஆனால் அடி ஏறாது. புல்லட் அங்கேயே போய் விழுந்துரும். அழகா போகும் அவ்வளோ தூரம். அடியே பாருங்க, அடியே பாருங்க, ஜஸ்ட் மிஸ். எப்படி அடிச்சா பார்த்தீங்களா? ஒன்று இவனை அடிச்சா மிஸ் ஆயிடுது. புல்லட்டை விட்டவனா போயிடுறான் ஜல்லுன்னு. நான் அடியே ஆயிர மாட்டேன்.